வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இள நெஞ்சே வா கதையின் 3வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நள்ளிரவிற்கான குளிர் அந்த சோழ கொல்லை காவல் குடிலில் அமர்ந்திருந்த மூவரின் உடலையும் நடுங்க செய்து கொண்டிருந்தது. அதில் அமர்ந்திருந்த இருவர் கூட்டணி போட்டுக்கொண்டு சம்யுவை முறைத்து கொண்டிருந்தனர். வீணா முதலில் பொங்கத் தொடங்கினாள். ஏண்டி, எங்களை பார்த்தா எப்படி இருக்காம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு? உங்க 2வது நொன்ன மாடியிலிருந்து இறங்கி வரும்போது தெரியாம இடிச்சிட்டேன். ஏதோ வைரஸ் கிருமியை தொட்ட மாதிரி கையை உதறான், காலை உதறான், தலையை தட்டிக்கிறான். அப்புறம் என் முகத்தை பார்க்காம தரையை பார்த்து நீங்க நான் தெரியாம இப்படி திக்கி திக்கி ஏதோ மணிரத்னம் பட ஹீரோ கணக்கா பிட்டு பிட்டா பேசிட்டு போறா. வீணா கோபியை போல நடித்து காட்டியதில் மற்ற இருவருக்கும் இதழில் புன்னகை அரும்பியது. ஆனால் இப்பொழுது சிரித்து வைத்தால் வீணாவிடம் அடி நிச்சயம் என்பதால் இருவரும் வாயை இறுக மூடிக்கொண்டனர். வீணா அவர்களை கண்டு கொள்ளும் மனநிலையில் இல்லை. அவள் தொடர்ந்து பொங்கிக் கொண்டிருந்தாள். இவன் கூட பரவாயில்ல, உங்க வீட்டுல தோட்ட வேலை பார்க்குதே ஒரு குசும்பு பிடிச்ச தாத்தா, நான் கிணத்தடி பக்கம் நின்றுகிட்டு இருக்கேன். என்னை பார்த்து உங்க பெரியம்மா கிட்ட, ஏங்க பெரிய வீட்டுக்காரம்மா, திருவிழாவுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள கூத்து கட்டுறவங்க ஊருக்கு வந்தாச்சான்னு பல்லே இல்லாத வாயை திறந்து வாட்டர் ஃபால்ஸை ஊத்திக்கிட்டே கேட்குது. அதுக்கு உங்க பெரியம்மா என்ன பதில் சொல்லி இருக்கணும்? நான் உன் ஃப்ரெண்டு, ஊர் திருவிழாவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு ஆ இந்த கால பொண்ணுங்க போடுற உடுப்பு எல்லாம் கூத்தாடி கணக்காத்தான் இருக்கு. ஆனா இது கூத்தாடி பொண்ணு இல்ல, நம்ம பொம்மிம்மாவோட சிநேகிதி அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்தது. உங்க வீடு இப்படி ஒரு கர்நாடக ஸ்டேட்னு சொல்லி இருந்தா நானும் சரணம் இங்க வந்து இருப்போமா? அவள் சற்றே ஆற்றாமையுடன் சரணை பார்க்க, அவனோ இதுதான் புகார் மனு வாசிக்க வேண்டிய தருணம் என்பதை உணர்ந்து அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த பொறுமலை கொட்டத் தொடங்கினான். ஏன் சமோசா, தெரியாமத்தான் கேட்குறேன். உங்க அப்பாங்க எல்லாம் மீசைக்கு எருவா மாட்டின் போட்டு வளர்ப்பாங்களோ? ஷப்பா, எவ்வளோ பெருசா இருக்கு. நான் சின்ன வயசுல ஒழுங்கா சாப்பிடலைன்னா எங்க அம்மா உன்னை வீரப்பங்கிட்ட பிடிச்சு கொடுத்துடுவேன்னு சொல்லித்தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. உங்க வீட்டில் பனைமரம் சைஸுக்கு 4 வீரப்பன்ஸ். அது என்ன, என்னை மட்டும் எப்போ பாரு ஏதோ கொள்ளைக்காரனை பார்த்து வைக்கிற மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் சதா முறைச்சி வைக்கிறாங்க. அதுலேயும் உங்க முத்து சித்தப்பா ரொம்ப ஓவர். என் கண்ணு முன்னாடி அவர் பொண்ணுங்க வந்தாலே அந்த பொண்ணுங்களை திட்டி அனுப்பிட்டு என்னை ஏதோ ஏலியன் மாதிரி பார்த்துட்டு போறாரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, என்னோட காஸ்ட்லி ஜீன்ஸை பார்த்து உங்க அப்பா, என்ன தம்பி சாயம் போன உடுப்பை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேற உடுப்பு இல்லைன்னா சொல்லுங்க, என்னோட பையனோட உடுப்பு 2 தர்றேன், எங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது எங்க கடமையாக்கும் அப்படின்னு பெரிய நாட்டாம மாதிரி கர்ஜனை பண்ணிட்டு போறாரு. என்னோட ஷேடோ ஜீன்ஸ் பார்த்தா அவருக்கு கந்தல் துணியா கண்ணு தெரியுதா? என்னால் உங்கள் வீட்டில் ஒரு நாளே தாக்கு பிடிக்க முடியலை. ஒரு மாதம் நோ சான்ஸ் சமோ. நானும் வீணையும் நாளைக்கே கிளம்பலாம்னு இருக்கோம். சரண் உறுதியாய் தங்கள் முடிவை தெரிவிக்க சம்யு சற்று நேரம் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். சம்யுவின் முகம் சற்றே இறுகி இருந்தது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இஷ்டம், நீங்கள் நாளைக்கே கிளம்புங்க. இன்னும் 3 நாளில் எனக்கு நிச்சயம். அந்த திமிர் பிடிச்சவன் நாளைக்கு வரப்போறான். வழக்கம் போல நான் அவங்கிட்ட தோத்துட்டு போகிறேன். உங்கள் கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு முக்கியம், நீங்க கிளம்புங்க. அவள் சொல்லிவிட்டு அந்த குடிலின் வாயிலை நோக்கி நடக்க வீணாவும் சரணும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவருக்கும் தங்கள் தோழியின் குரலில் இருந்த வருத்தம் அவர்களை உருக்க, இருவரும் ஒரே சமயத்தில் கொஞ்சம் நில்லு சமோ என மென் குரலில் அழைக்க, சம்யு தன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் திரும்பி நின்றாள். எங்களுக்கு நீயும் தான் முக்கியம். இப்ப என்ன, உங்க மாயாண்டி குடும்பத்தோட இன்னும் 1 மாசம் தங்கணும், அவ்வளோதானே? ஏன் வீணா, நம்ம சீனியர் சொர்ணாவுக்கே தண்ணி காட்டிட்டோம். ஆஃப்டரால் இந்த வீரப்பன்களை சமாளிக்க மாட்டோமா என்ன? சரண் எடுத்து கொடுக்க வீணா அதற்கு ஒத்து ஊதினாள். அதானே, எவ்வளவோ செஞ்சிட்டோம், இதை செய்ய மாட்டோமா? உங்கள் குடும்பத்துக்கு இன்னும் எங்கள் வால் நீளம் பற்றி தெரியலை. ஏன் சரண், கொஞ்சம் நம்ம படத்தை இங்கேயும் ஓட்டி காட்டினா என்ன? அவள் சரணிடம் அவசர ஆலோசனை நடத்த சரண் உடனே ஒத்துக்கொண்டான்.
கண்டிப்பா நாம யாருன்னு நிரூபிக்காம இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது. அவனும் தன் பங்கிற்கு சம்மதத்தை அள்ளித் தெளிக்க இருவர் முன்னும் தன் கைகளை நீட்டியவள். அப்போ சரண், நீ உன் பாப் லேடி ஜெனிஃபர் மேலேயும், வீணை நீ உன்னோட ட்வெலைட் டுவிலைட் ஹீரோ ஜாக்கப் பிளாக் மேல சத்தியம் செய் என இருவரிடமும் கைகளை நீட்ட இருவரும் பிராமிஸ் என அவள் கைகளில் அடித்து தங்களுக்கு செல்ஃப் ஆப்பு வைத்து கொள்ள சம்யு அதுவரை அடக்கி வைத்திருந்த தன் குறும்பு சிரிப்பை வெளியிட்டாள். ஐயோ ஐயோ, நல்லா ஏமாந்தீங்களா? எப்படியோ இனி 1 மாசம் 2 பேரும் எங்க வீட்டுல வாரண்ட் இல்லாத கைதிகளா ஸ்டே பண்ணித்தான் ஆகணும் சொல்லிவிட்டு அவள் மேலும் சிரிக்க வீணாவும் சரணும் இருபுறமும் அவளை சூழ்ந்து கொண்டு மொத்தத் தொடங்கினர். உன்ன உன்ன மூவரும் ஒருவர் மேல் ஒருவர் புரண்டு அடித்து விளையாடி மூச்சு வாங்க பிரிந்து அமர்ந்த போது மூவருமே களைத்திருந்தனர். வைக்க போர்க்கடியில் மறைத்து வைத்திருந்த குளிர்பானத்தை சம்யு எடுத்து கொடுக்க மூவரும் அதை ஒரே மூச்சில் பருகி முடித்தனர். சம்யு சற்றே மாறிய குரலில் பேசத் தொடங்கினாள். அம்மனுக்கு பட்டுப்புடவை வாங்க காஞ்சிபுரம் போயிருக்கிற எங்க ஐயம்மா நாளைக்கு ஊருக்கு வருதாம். அது கண்ணுல மண்ணை தோவுறது ஈஸி இல்ல. கழுகு கண்ணு. ஒருத்தங்க மூஞ்ச பார்த்தே மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு படிச்சிடும். அதுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பி தவறி அது நம்ம திட்டத்தை மோப்பம் பிடிச்சது 3 பேரும் செத்தோம். மாட்டு தொழுவத்துல நம்ம கட்டி வச்சு மேய்ச்சிரும் சொல்லி முடித்தவள். சரி சரி சரண், நான் கேட்டதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கல்ல, காட்டு, சரியா இருக்கான்னு பாப்போம். சரண் தன் தயக்க குரலில், என்னமோ இது சரியா படல சமோ, எதுக்கும் 1க்கு 2 வாட்டி யோசிச்சுக்கோ. அவன் முடிந்த அளவு அவள் யோசனையை தள்ளி போட முயல சம்யு பிடிவாதமாய் நின்றாள். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த பேப்பர்ஸை கொடு. சம்யு கை நீட்ட சரண் அரைகுறை மனதோடு தன் பனியனின் பின்புறம் மறைத்து வைத்திருந்த அந்த காகித கற்றையை எடுத்து அவளிடம் கொடுத்தான். சம்யு அதை ஒரு பரவசத்தோடு வாங்கி கொண்டாள். ஏனோ அவளுக்கு அந்த நொடியே அழகரை ஜெயித்து விட்ட மன நிறைவு வந்துவிட்டது. அவள் புன்னகையில் விரிந்த முகத்தோடு அந்த தாள்களை புரட்டத் தொடங்கினாள். வாவ் சரண், நீ போலி ஹால் டிக்கெட் ரெடி பண்றதுல தான் மன்னன்னு நினைச்சேன். நீ போலி மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்றதுலயும் மன்னன் தாண்டா. பார்க்க பக்கா ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. வரட்டும் அந்த அழகர், இது ஒண்ணு போதும் அவன் மூஞ்சியில கரிய பூச. இந்த விஷயம் மட்டும் உன் மாயாண்டி குடும்பத்தாருக்கு தெரிஞ்சா, அவன் மனதிற்குள் எண்ணிக்கொள்ள 4 வீரப்பன்களும் கையில் ஆளுக்கு ஒரு ஆள் உயர அறிவாளோடு டேய் என வெட்டுவதற்கு துரத்துவது போன்ற தோற்றம் மன கண்ணில் விரிந்தது. சரண், டேய் சரண். சம்யு அவனை உலுக்க அவன் தன் கற்பனையில் இருந்து வெளியே வந்து சம்யுவை பயப்பார்வை பார்த்து வைத்தான். ஒன்றும் பெருசா பிரச்சனை ஆயிடாதே? சரண் கலக்கத்துடன் கேட்க அந்த கலக்கம் வீணாவின் முகத்திற்கும் குடிபெயர்ந்தது. சம்யு உறுதியாக புன்னகைத்தாள். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, டோன்ட் வரி மேன். அவன் முதுகில் செல்லமாக தட்டியவள். சரி, வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இங்கே யாராவது வர வாய்ப்பு இருக்கு. சரண், இது இப்போதைக்கு என்கிட்டயே இருக்கட்டும் சொல்லிவிட்டு அவள் முன்னால் நடக்க அவளை மற்ற இருவரும் தொடர்ந்தனர். பாவம் சம்யு அப்பொழுது அறியவில்லை, அவளுக்கும் சரணுக்கும் திருமணம் ஆகிவிட்டது என அறிவிக்கும் அந்த போலி திருமண சான்றிதழ் தங்கள் மூவர் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகப் போகிறது என்று. என் பின்னால் நீயும் உன் பின்னால் நானும் பழி வாங்க பள்ளம் பறித்து கொண்டிருக்கிறோம். அவர் குவித்த மணல் கொண்டு அடுத்தவர் பள்ளத்தை அழகாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இப்படிக்கு காதல். அர்ஜுனுக்கு தன் சொந்த ஊரை நோக்கிய பயணம் தொடங்கியவுடன் அதுவரை அவனின் அடிமனதில் புதைந்திருந்த நினைவு அலைகள் அவன் கண்முன் சுனாமி பேரலையாய் சுழன்றாடி அவனை அலை கழித்து கொண்டிருந்தது. மதுரை பயணம் தொடங்கிய நிமிடத்தில் இருந்து அவனின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை தீபக் கவனித்து கொண்டுதான் இருந்தான். இவன் என்ன இப்படி நந்தா சூர்யா மாதிரி மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுக்கிட்டு வர்றான்? இவன் பக்கத்துல போய் விசாரிக்கவும் பயமா இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பெருசு காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பஸ்ஸுன்னு கூட பார்க்காம வலிப்பு வந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு வருது. இந்த லூசு குடும்பத்தோட 1 வாரம் எப்படி குப்பை அள்ள போறனோ? தன் பாட்டில் யோசித்து கொண்டு வந்த தீபக் தங்களுக்குள் தனிமை கிட்டும்போது அதை பற்றி விசாரித்து கொள்ளலாம் என முடிவெடுத்தவனாக பேருந்தின் இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடி தூங்க முயன்றான். பேருந்தின் நடத்துனர் ஒரு பழைய
படத்தை போட முதலில் அச்சு வேற போடுங்க என எதிர்ப்பு தெரிவித்தாள். அழகான இளம் பெண்ணான அவளை பார்த்து ஜொல்லிய அவரும் வேறு புதுப்படத்தை மாற்றினார். சற்று நேரம் புதுப்படம் ஓடிக்கொண்டு வர அடுத்த எதிர்ப்பு அவளின் அம்மாவான ராகினியிடம் இருந்து கிளம்பியது. ஏன்பா, இப்படி படத்தை போட்டுட்டு வந்தா பாதி ஸ்டாப்பிங்ல இறக்க போறவங்களுக்கு என்ன புரியும்? ஏதாவது பாட்டு போடக்கூடாதா? அவர் கொடுத்த குரலில் பேருந்தில் இருந்த மேலும் சிலரும் அவருக்கு ஆதரவாக குரல் உயர்த்த பேருந்தின் நடத்துனர் மாத்திர என்று அவரை பார்த்து முனகிக் கொண்டு இளையராஜாவின் மெட்டுகளை சீடியில் தவழ விட்டார். பேருந்து அந்த இசை மழையில் நனைந்து கொண்டு வரும்பொழுதே ஜானவி எழுந்தார். வாட் இஸ் திஸ்? தாத்தா காலம் மியூசிக். பஸ்ல எவ்வளோ யூத் டிராவல் பண்றோம். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நைட் தூக்கம் வராதவங்க கேட்கணும். இப்படி பாட்டு போட்டா டிரைவர் தூங்கி எங்களை நிரந்தரமா தூங்க வச்சிடுவாரு. கண்டக்டர், நம்ம ஆஸ்கர் நாயகன் லேட்டஸ்ட் ஹிட்ஸ் இருந்தா போடுங்க என அவர் ஒரு அதகலத்தை ஆரம்பித்து வைக்க பேருந்தின் பின் இருந்த கல்லூரி மாணவர்கள் அதற்கு ஆதரவு குரல் கொடுக்க நடத்துனர் வேறு வழியின்றி மறுபடி சிடி பிளேயரை மாத்தினார். நீ எல்லாம் யூத்து, எல்லாம் என் நேரம். இப்படி அவர் மனதிற்குள் ஜானவியை அர்ச்சித்து கொண்டிருக்க அவர் அதை பற்றி அறியாதவராக பேருந்தில் ஒலித்த ஜல ஜல ஐ ஜல ஜல ஐ மேட் இன் இந்தியா என ஒலித்த பாடலுக்கு ஏற்ப தன் தலையை அசைத்து அந்த இசையை ரசித்து கொண்டு வந்தார். மனைவி சந்தோஷமாக இருந்தால் எந்த கணவனுக்கு பொறுக்கும்? அதற்கு நம்ம சொக்கநாதன் மட்டும் விதிவிலக்கா என்ன? அவ்வளவு நேரம் தான் உண்டு, தன் ஹெட்செட் உண்டு என பாப் பாடல்களை ரசித்து கொண்டு வந்தவர் ஜானவி பாடலை ரசித்து கொண்டு வருவது பொறுக்காமல் தன் பாக்கெட்டில் இருந்த பென் டிரைவை எடுத்துக்கொண்டு சிடி பிளேயரை நோக்கி நடந்தார். சும்மா பாட்டை மட்டும் கேட்டா போதுமா? அதுவும் எப்ப பாரு தமிழ் பாட்டு, இப்ப பாரு நம்ம பாட்ட என பேசிக்கொண்டே அந்த சிடி பிளேயரில் தன் பென் டிரைவை செருகியவர் ரிமோட் கொண்டு ஒரு ஆங்கில வீடியோ பாட்டை தொடங்கி வைக்க அதில் தோன்றிய மேகன் ரெய்னர் லிப்ஸ் ஆர் மூவிங் என பாடிக்கொண்டே உடம்பை வெட்டி வெட்டி ஆட பேருந்தில் இருந்த ஆண்கள் கூட்டம் திறந்த வாய் மூடாமல் உள்ளே ஈ போவது கூட தெரியாமல் ஆவென பார்த்து கொண்டு வந்தனர். அங்கே நடந்து கொண்டிருந்த கூத்தை கவனிக்காமல் இருந்த ஒரே ஆள் அர்ஜுன் மட்டுமே. அவன் தன் சிந்தனை தவத்தில் இருந்து கலைவதாக இல்லை. தூங்க முயன்ற தீபக்கின் முயற்சி இவர்கள் ஆள் மாற்றி ஆள் அடித்த கூத்தில் இருந்த இடம் தெரியாமல் ஓடி சென்று ஒளிந்து கொண்டது. தீபக் மனதிற்குள் புலம்பிக் கொண்டான். இதுங்க இங்கேயே இந்த ஆட்டம் போடுதுங்களே, இதுங்க ஊர்ல என்ன பண்ண போகுதுகளோ? கிழமை ஆள் கொஞ்சம் லூஸ் மாதிரி இருந்தாலும் ரசனை பயங்கரமா இருக்கு. புலம்பி முடித்தவன் தானும் அந்த பாடலை ரசிக்க தொடங்கி விட்டான். ஒரு வழியாய் கலாட்டா குடும்பத்தோடு அர்ஜுனும் தீபக்கும் மதுரை மண்ணில் கால் பதித்த போது அர்ஜுனின் தந்தை தன் காரோடு அவர்களை அழைத்து செல்ல வந்திருந்தார். தங்கள் மாப்பிள்ளையை கண்டதும் கலாட்டா குடும்பம் தங்கள் வாளை சுருட்டி அடக்கி வைத்தனர். ஜானவியும் ராகினியும் தங்கள் முந்தானையை கொண்டு தோளை மூடுவதையும் அர்ச்சனா அடக்க ஒடுக்கமான பெண்ணாய் தன் தந்தையின் பின் மறைந்து நிற்பதையும் சொக்கநாதன் அவ்வளவு நேரம் கேட்டு கொண்டு வந்த ஹெட்செட்டை பவ்யமாக தன் பட்டாப்பட்டி பாக்கெட்டில் ஒளித்து வைத்து கொண்டே மாப்பிள சௌக்கியமா என அவரை சுத்த தமிழில் நலம் விசாரிப்பதையும் வாசுதேவன் அவரின் அருகில் மரியாதையாய் நின்று கொண்டு தங்கச்சி சௌக்கியமா என பவ்யமாக விசாரிப்பதையும் தீபக் நம்ப முடியாமல் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். என்னடா இதுங்க ஒரேடிய பம்முதுங்க, அடுத்து எப்ப பாய முடிவு எடுக்க போகுதுங்களோ? ஏழுமலையானே என்னை மட்டும் காப்பாத்துப்பா. தீபக் வழக்கம் போல தன் மனதிற்குள் தன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டான். ஒரு வழியாய் அவர்கள் சக நல விசாரிப்புகள் முடிந்து அவர்கள் பயண பொதிகளை வண்டியில் டிக்கிக்கு மாற்றி அர்ஜுனின் தந்தை வண்டியை கிளப்ப போக அர்ஜுன் அவரை தவிர்த்துவிட்டு தானே ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். அவர்கள் பயணம் கோபிநாயக்கன் பட்டி நோக்கி தொடங்கியது. அவனிடம் இயல்பாக பேசிக்கொண்டே வந்த தந்தை அவனிடம் நடக்கப் போகும் நிச்சயம் பற்றி வளவளத்து கொண்டே வந்தார். ஆனால் அவன் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் வண்டியை ஓட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்தி கொண்டு வந்தான். அவனுக்கு நேர் பின்னே அமர்ந்திருந்த தீபக் முகம் ஆச்சரியத்தை பிரதிபலித்தது. ஊர்ல திருவிழான்னு சொல்லித்தானே நம்ம கூட்டிக்கிட்டு வந்தான். இவங்க அப்பா ஏதோ நிச்சயம்னு பேசிக்கிட்டு வராரு.
இவனுக்கா இல்ல இவங்க வீட்ல இருக்கிற வேற யாராவதுக்கா? இந்த நிப்பான்ஸ் ஃபேமிலி வேற ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி அவங்க அப்பா முகத்த பயபக்தியா பார்த்துக்கிட்டு வருதுங்க. ஆ, தேங்காய் முத்தினா கொப்பரை ஆகித்தானே தீரும். அப்ப நமக்கு தெரிய வேண்டியது எல்லாம் தானா தெரிய வரும். பஸ்ல இதுங்க அடிச்ச கூத்துல தூங்க முடியல. இப்ப நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடுவோம். மனதிற்குள் எண்ணிக்கொண்ட தீபக் வண்டியின் இருக்கையில் தலை சாய்த்து உறங்கத் தொடங்கினான். அவனிடம் பேசிக்கொண்டு வந்த தந்தை அர்ஜுனிடம் பதில் இல்லை என்றவுடன் வெளியே தெரிந்த மரங்களை வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டார். அர்ஜுனின் மனம் இந்த உலகத்தில் இல்லை. அது அவனின் கடந்த கால நினைவு பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தது. அவன் கண் முன்னால் தோட்டாங்கோலி தோட்டாங்கோலி என அவனை பார்த்து குதித்து கொண்டிருந்த 4 வயது பொம்மி கண்முன் வந்து நின்றாள். 9 வயது அழகர் அவளை பார்த்து முறைத்து கொண்டு நின்றான். அழகர் குடும்பமும் சம்யு குடும்பமும் கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக நட்பு கொண்டு இருந்த குடும்பம். சம்யுவின் தாத்தா வீரபாண்டியும் அழகரின் தாத்தா கஜேந்திரனும் சிறு வயது முதலே நெருங்கிய தோழர்கள். வீரபாண்டி அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் எல்லாம் கலந்து கொண்டு சிறைக்கு சென்று மீண்ட பெருமை கொண்டவர். அவர் தோழன் சுதந்திர இந்தியாவின் இராணுவ படையில் பணியாற்றிய பெருமை கொண்டவர். வீரபாண்டிக்கு அவர் ஊரில் சொந்தமாக மில், திரையரங்கம், கல்யாண மண்டபம் என சொத்து இருந்தது என்றால், கஜேந்திரனுக்கு மதுரை மத்தியில் பெரிய மின்சாதன பொருட்கள் மொத்த விற்பனை கடை இருந்தது. நஞ்சை புஞ்சை என ஏக்கர் கணக்கில் நிலப்புலன்கள் இருந்தது. அந்த ஊரில் இருவரின் சொத்து மதிப்பும் மரியாதையும் சம அளவில் இருந்தது. போதாக்குறைக்கு இருவரின் வீடும் எதிர் எதிரே இருந்தது. இப்படி இருக்கையில் இருவர் குடும்பத்திற்கும் தங்கள் உறவு மேலும் வலுப்பட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. வேறு எப்படி? எல்லாம் பெண் எடுத்து பெண் கொடுக்கும் எண்ணம்தான். ஆனால் அவர்கள் முதல் தலைமுறையில் அது சாத்தியப்படவில்லை. கஜேந்திரனின் மனைவி பாக்கியம் அர்ஜுன் தந்தையான சுந்தரமூர்த்தியை பெற்று எடுத்தவுடனே ஏற்பட்ட அதிக இரத்த இழப்பின் காரணமாக வேறு வழியின்றி அப்போதே கருப்பையை அகற்றிவிட்டனர். அவர் ஏற்கனவே இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று சற்று தாமதமாகத்தான் திருமணம் செய்து கொண்டிருந்தார். அதற்குள் அந்த பக்கம் வீரபாண்டிக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 குழந்தைகள் இருந்தனர். நண்பன் குடும்பத்துடன் சம்பந்தம் வைத்து கொள்ள வேண்டும் என்ற தீராத ஆசையில் வீரபாண்டி பெண் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையில் குழந்தைகளாய் பெற்று தள்ளி கொண்டிருந்தார். அடுத்த 3 ஆண்களாய் போனதில் அவர் மீண்டும் முயற்சிக்கத்தான் விரும்பினார். ஆனால் அவர் மனைவி நாகம்மை கணவரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் அம்மா வீடு சென்று குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வந்து விட்டார். முதல் தலைமுறை திருமண கனவு இப்படி பாதியிலேயே பொசுங்கி போனதில் இருவருக்கும் சிறிது வருத்தம் இருந்தாலும் நண்பர்கள் இருவரும் அடுத்த தலைமுறையில் தொடரலாம் என ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டனர். வீரபாண்டி தன் குழந்தைகளை படிக்க வைத்தார்தான். ஆனாலும் அவர் தொழில் சம்பந்தப்பட்ட கல்வியை அவர்கள் தேர்ந்தெடுக்கும்படி பார்த்து கொண்டார். அதிலும் அவர் மூத்த மகன் மருதபாண்டி 10வது முடித்தவுடன் தந்தைக்கு கை கொடுக்க தொழிலிலும் குதித்து விட்டார். நாட்கள் இப்படியே நகர கஜேந்திரன் தன் மகனை சென்னையில் இருக்கும் தரமான பள்ளிக்கூடங்களில் கல்வி கற்க அனுப்பி வைத்தார். சுந்தரமூர்த்தி வேதியியல் பிரிவை முக்கிய பாடமாக தேர்வு செய்து அதில் முதுகலை படிப்பை பல்கலைக்கழக முதல் மாணவனாக பூர்த்தி செய்து வெளியே வந்தபோது அவருக்கு கல்பாக்கம் அணு மின் நிலையத்தில் வேலை காத்து கொண்டிருந்தது. மகனுக்கு ஊரையே அழைத்து கஜேந்திரன் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார். அப்பொழுது மருதபாண்டிக்கு திருமணம் முடிந்து 6 வயதில் வெற்றியும் 4 வயதில் கோபியும் இருந்தனர். திருமணம் முடிந்த கையோடு ஒரே மகனை பிரிந்து இருக்க முடியாத நிலையில் கஜேந்திரன் தன் நண்பனிடம் தொழிலையும் வீட்டையும் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மகனுடனே அவன் பணி செய்யும் ஊரில் சென்று தங்கிக் கொண்டார். திருமணமாகி 1 வருடத்திலேயே சுந்தரமூர்த்தி ரஞ்சனி தம்பதியினருக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு ரஞ்சனி அர்ஜுன் என பெயரை தேர்ந்தெடுத்தாலும் தங்கள் ஊரின் மனம் அவன் பெயரில் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த கஜேந்திரன் தன் பேரன் பெயரின் பின் பாதையில் அழகர் சாமியை இணைத்து விட்டார். அர்ஜுனுக்கு மொட்டை போட்டு காது குத்த மட்டும் அவர்கள் தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தனர். அந்த விழாவில் வீரபாண்டியின் குடும்பம் முழுவதும் கலந்து கொண்டு சீர் செய்து விழாவை பல மடங்கு சிறப்பித்தனர். இப்படியே நாட்கள் வேகமாய் நகர்ந்து கொண்டிருந்தது.
வீரபாண்டி கஜேந்திரனைப் போல சுந்தரமூர்த்தியும் ஈஸ்வர பாண்டியும் நெருங்கிய நண்பர்கள். ஆனாலும் அவரவர் வாழ்க்கை பயணத்தில் மற்றவரை இலகுவாய் மறந்து போயினர். அர்ஜுன் 3ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தியின் தாய் பாகியத்திற்கு கட்டுப்பாடு அடையாத இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பல உடல் உபாதைகளை அவருக்குள் தோற்றுவிக்க மருந்து மாத்திரைகளோடு போராடி சலித்தவர் ஒரு கட்டத்துக்கு மேல் உள் உறுப்புகள் செயல் இழந்து மரணத்தை தழுவினார். தன் துணையின் மரணம் கஜேந்திரனை வலுவாக தாக்கியது. அத்தனை நாட்கள் தன் பிறந்த ஊரை சொந்தங்களை மறந்து வாழ்ந்தவர் மீண்டும் தன் கிராமத்து மண்ணில் கால் பதிக்க மிகவும் விரும்பினார். ஆனால் மகனின் வாழ்வில் மாறுதல் ஏற்படுத்தவும் அவருக்கு விருப்பம் இல்லை. அவரின் மன அழுத்தம் அவருக்கு முதல் ஹார்ட் அட்டாக்கை வரவழைத்தது. மருத்துவமனையில் இருந்து திரும்பி வரும்போது அங்கே இருந்த தலைமை மருத்துவர், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, அவரை கொஞ்சம் பார்த்துக்கங்க என்று சொல்லித்தான் விடை கொடுத்தார். அன்று இரவே தன் தந்தையிடம் பேசிய சுந்தரம், உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல்லுங்கப்பா, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அம்மாவை நினைச்சு இன்னும் மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்காதீங்க. அவர் சொல்லிக்கொண்டே போக இதய நோயால் ஏற்பட்ட பலவீனமோ என்னமோ கஜேந்திரன் உடனே, நம்ம ஊருக்கு போயிடலாம்ப்பா, நம்ம கிட்ட என்ன இல்லை, உங்க அம்மா இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல, ஆனா இப்ப என்னமோ எனக்கு நம்ம சொந்த ஊர் ஞாபகம் அதிகமா இருக்கு, உனக்கு கஷ்டமா இருந்தா வேண்டாம்ப்பா. அவர் கொஞ்சம் வருத்தத்தோடே சொல்லி முடிக்க சுந்தரம் ஒரு வாரம் யோசித்தார். பின்பு ஒரு முடிவுக்கு வந்தவராக ரஞ்சனையின் சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு தன் மத்திய அரசு பணியை ராஜினாமா செய்தார். அடுத்த மாதத்தின் தொடக்கத்தில் கஜேந்திரன் தன் மகன் குடும்பத்தோடு கோபிநாயக்கன் பட்டிக்கு குடிபெயர்ந்து விட்டார். இந்த இடமாறுதலில் அதிகம் வருந்தியது அர்ஜுன் தான். தான் படித்த பள்ளி மற்றும் பழகிய நண்பர்களை பிரிவது அவனுக்கு மிகவும் கஷ்டமான விஷயமாக இருந்தது. கஜேந்திரன் குடும்பம் தங்கள் வீடு திரும்புகையில் வீரபாண்டி குடும்பம் முழுமையும் அவர்கள் வீட்டு வாயிலில் அவர்களுக்காய். அது நள்ளிரவு நேரம் என்பதையும் மீறி காத்து கொண்டிருந்தது. அர்ஜுனுக்கு அந்த தினம் இன்னும் பசுமையாய் அவன் நெஞ்சில் இருக்கிறது. ஈஸ்வர பாண்டியின் மனைவி சிவகாமி தூங்கி கொண்டிருந்த தன் 4 வயது மகளை தூக்கி கொண்டு நின்று கொண்டிருந்தார். அர்ஜுன் தூக்க கலக்கத்தில் வண்டியில் இருந்து இறங்கிக் கொண்டே, அம்மா நடக்க முடியல, தூக்குமா என தன் தாயிடம் செல்லம் கொஞ்சிக் கொண்டிருக்கும் போதே சுந்தரமூர்த்தி தன் தோழரை நெருங்கி, டே எப்படி இருக்க என பேசத் தொடங்க கஜேந்திரனும் வீரபாண்டியும் ஆற தழுவி இருந்தார்கள். சிவகாமியை நெருங்கிய ரஞ்சனி அவள் கையில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கையில் வாங்கி கொண்டிருந்தார். பொன்னா, என்ன பேரு? அவர் பேசிக்கொண்டே இருக்க தூக்க கலக்கத்தில் கண் விழித்த சம்யு தன் அன்னையிடம் அல்லாமல் வேறு ஒருவர் கையில் இருப்பதைக் கண்டு சத்தம் போட்டு அழத் தொடங்கி அனைவர் கவனத்தையும் தன்பால் ஈர்க்க தொடங்கினாள். உடனே இருவர் குடும்பமும் சேர்ந்து சம்யுவை சமாதானப்படுத்த ஆளுக்கொரு வழிமுறையை கையில் எடுக்க உப்பி இருந்த பால் கன்னங்கள் சிவக்க குண்டு கண்கள் கண்ணீரை சிந்த மெழுகு பொம்மை போல அழுது கொண்டிருந்த குழந்தையை அழகர் வன்மத்தோடு முறைத்தான். இதுவரை ஒரே மகன் என்பதால் அழகருக்கு அவன் குடும்பத்தில் செல்லம் அதிகம். அதுவும் அவன் தூக்க சொல்லியும் அவன் அன்னை அவனை கண்டு கொள்ளாமல் சம்யுவை தூக்கியதிலேயே அவன் ஆத்திரம் பல் மடங்கு பெருகி இருந்தது. அதுவும் அவள் அழத் தொடங்கவும் மொத்த குடும்பமும் அவள் முன் சேஷ்டைகள் செய்து காட்டி அவள் அழுகையை நிறுத்த முயல்வதைக் கண்டதும் அவன் ஆத்திரம் எல்லை மீறியது. தன் உடம்பில் இருந்த சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி அழகர் அம்மா என கிட்டத்தட்ட கத்தினான். திடீரென கேட்ட மிக பெரும் சத்தத்தில் சம்யு அழுகையை நிறுத்தி பேந்த பேந்த தன் குண்டு விழிகளை உருட்டி விழித்தாள். பதிலுக்கு அழகர் அவளை பார்த்து முறைத்து வைத்தான். அப்பாடா, ஒரு வழியா பொம்மிமா அழுகையை நிறுத்திட்டா, உனக்கு என்ன வேணும் ராசா என சிவகாமி கேட்க, ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் அர்ஜுன் என ரஞ்சனி தன் கண்டனத்தை தெரிவித்தார். மா, ஐ எம் ஹங்க்ரி என அர்ஜுன் விடை அளிக்க ஈஸ்வர பாண்டி முன் வந்து அவனை தூக்கி கொண்டார். பாவம் பையன் பசியில் இருக்கான். சிவா, எல்லாருக்கும் தட்டி எடுத்து வைமா, வாங்க உள்ள போவோம், சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கு போய் தூங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு காலையில நிம்மதியா உட்கார்ந்து நம்ம கதையெல்லாம் பேசலாம். அவர் சொல்லிவிட்டு உள்ளே நடக்க மற்றவர்களும் அவரை தொடர்ந்தனர்.
மீண்டும் அவர்கள் குடும்பம் நட்பால் இறுகி பிணைக்கப்பட்டது. அர்ஜுன் அங்கே இருந்த புகழ்பெற்ற ஆங்கில பள்ளியில் சேர்க்கப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமாய் அர்ஜுன் தன்னை அந்த பள்ளியில் பொருத்தி கொண்டான். அவன் பொறுமையை அதிகம் சோதித்து பார்க்கும் இடம் அவன் வீடாக மாறிப்போனது. அர்ஜுன் ஒரே மகன் என்பதால் அவன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த பாசமும் கவனிப்பும் இதுவரை அவனுக்கு மட்டுமே கிடைத்து வந்தது. அவர்கள் கோபிநாயக்கன் பட்டிக்கு குடி பெயர்ந்ததில் இருந்து அவன் இடம் பறி போய்விட்டதாக அந்த சிறுவன் வருந்தத் தொடங்கினான். அவனுக்கு அதுவரை உணவை ஊட்டி வந்த ரஞ்சனி, நீ போட்டு சாப்பிடு அர்ஜுன், நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறேன் இல்ல என 4 வயது பொம்மையை இடுப்பில் வைத்து கொண்டு சொன்னபோது அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. எப்பொழுதும் அவனுக்கு மட்டுமே விளையாட்டு பொருட்கள் வாங்கி வந்து குவிக்கும் அவன் தந்தை அவனோடு சேர்ந்து பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் தனக்கு வாங்கிய அதே விலை உயர்ந்த ரிமோட் கார் பொம்மைகளை வாங்கி தந்ததில் அவனுக்கு அந்த காரோடு விளையாடும் ஆர்வம் சுத்தமாய் பறி போய்விட்டது. அவனை தோளில் சுமந்து எப்பொழுதும் கதை சொல்லும் தாத்தா, ஏ ராஜாத்தி, தாத்தா கிட்ட வாங்க, உங்களுக்கு மாயாவி கதை சொல்றேன் என அந்த பொம்மை மாவை தூக்கி கொண்டதில் யாருக்கும் தன்னை பிடிக்கவில்லையோ என்ற அச்சமே முகிழ்த்து விட்டது அவனுக்கு. இப்படியே நாட்கள் கழிய எதிர் வீட்டின் சற்றே பெரிய குழந்தைகளான வெற்றி மற்றும் கோபியோடு சேர்ந்து விளையாடத் தொடங்கும் அளவுக்கு அர்ஜுனின் உறவு வளர்ந்தது. அதற்கும் பொம்மையின் வடிவிலே வேட்டு வந்தது. அவள் அண்ணன்கள் எங்கே சென்றாலும் பொம்மை அவர்களை ரயில் வண்டி பெட்டி போல பின்னால் தொடுத்து கொண்டே வருவாள். அவர்கள் என்ன விளையாடுகிறார்கள் என்று புரியாவிட்டாலும் நானு நானு என்று தன்னையும் சேர்த்து கொள்ளும்படி அவர்களை நச்சரித்து ஒரு வழி செய்து விடுவாள். இப்படி அவர்கள் எந்த ஒரு விளையாட்டு விளையாடினாலும் அவளை ஒப்புக்கு சப்பானியாய் வைத்து கொண்டே விளையாடுவார்கள். அன்றும் அவர்கள் அப்படி 7 கல் விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாட்டின் விதிமுறைகளை கோபி அவளுக்கு புரியும்படி கொஞ்சம் விளக்க இருந்தான். அன்றைக்கு அர்ஜுனின் போதாத நேரம் அவன் அணி பரிதாபகரமாய் தோல்வியை தழுவியது. அவன் எதிர் அணியில் இருந்த சில சிறுவர்கள் அர்ஜுன் டீம் தோத்தாங்கோலி தோத்தாங்கோலி என சத்தம் போட அந்த வாக்கியம் ஏனோ சம்யுவிற்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்க அவளும் தன் குட்டி கைகளை தட்டி கொண்டு அர்ஜுனை பார்த்து தோத்தாங்கோலி தோத்தாங்கோலி என கத்தத் தொடங்கினாள். அர்ஜுன் அவளை வெஞ்சன பார்வை பார்ப்பதை அறியாமலேயே அவள் அண்ணன்கள் அவளை ஒரு வழியாய் அடக்கி அவளை தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றனர். அந்த நிகழ்வின் பிறகு சம்யுவிற்கும் அர்ஜுனுக்கும் இடையில் பிறர் கண்ணுக்கு புலப்படாத சடுகுடு ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. அர்ஜுனின் மனதில் அந்த எண்ணம் வலுவாக பதிந்து விட்டது. இவளால் தான் அம்மா என்னை கவனிக்கிறது இல்ல, தாத்தா என்னை தூக்கிறது இல்ல, கேம்ல கூட என்னால ஜெயிக்க முடியறது இல்ல. இப்படி மனதிற்குள் எண்ணங்களை வளர்த்து கொண்டவன் முடிந்த அளவுக்கு அவளை அழ வைத்தான். தனியாய் நின்று கொண்டிருக்கும் குழந்தையை அவள் அறியாமல் பின்புறம் சென்று தள்ளிவிட்டு விடுவான். தங்கள் வீட்டில் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையின் கன்னத்தை அழுந்த கிள்ளி விட்டுவிட்டு அந்த இடத்தில் இருந்து ஓட்டம் பிடித்து விடுவான். அவள் தன் அண்ணன்களுடன் விளையாட உடன் வரும்போது எல்லாம் தெரியாமல் படுவது போல் பந்தையோ பிற விளையாட்டு பொருட்களையோ அவளை நோக்கி வீசி அவளை காயப்படுத்தி விடுவான். சம்யுவிற்கு அவன் தன்னை வேண்டுமென்றே அழ வைக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள சில வருடங்கள் தேவைப்பட்டது. 5ஆம் வகுப்பில் அடி எடுத்து வைத்த சம்யு தன்னை பெரிய மனுஷியாக உணரத் தொடங்கினாள். நண்பர்கள் தங்களுக்குள் பெயரிட்டு அழைப்பதை ரசிக்கத் தொடங்கினாள். அவள் வகுப்பு மாணவர்கள் தங்களுக்குள் ஏய் மூக்கொழுகி, ஏ ஓட்டப்பள்ளி என விதவிதமாக அழைப்பதை கண்டவள் நம்ம எதிர் வீட்டு பைய பார்க்க பக்கா ஜெகன்மோகினி படத்துல வர்ற எலும்பு கூடு மாதிரி தானே இருக்கான், இனி நாம அவனை அப்படியே கூப்பிட வேண்டியதுதான் தனக்குள் முடிவெடுத்து கொண்டவள் அன்று மாலை பள்ளி விட்டு வீடு திரும்பியதும் முதல் காரியமாக எதிர் வீட்டுக்கு சென்றாள். இவளை கண்டவுடன் ரஞ்சனி, வா பொம்மிம்மா, அத்தை ஆமவடை சுடுறேன், சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு போவியாம், சோஃபால் உட்காரு, அத்தை இதோ வரேன் அவர் சொல்ல எதிரில் தன் குட்டி எழுதும் மேஜையில் குனிந்து எதையோ மும்முரமாக எழுதி கொண்டிருந்த அர்ஜுனை முறைத்து பார்த்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தாள். அர்ஜுனுக்கு அவள் வரவு எரிச்சலை கிளப்ப அவளை நிமிர்ந்தும் பாராமல் தன் காரியத்திலேயே கண்ணாக இருந்தான். வடையை சுட்டு முடித்த ரஞ்சனி மகனின் அருகில் முதல் தட்டை கொண்டு செல்ல அவரை பதறி தடுத்தவன், மா
எதையும் இங்க கொண்டு வராத. எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. நான் வைரஸ் மாடல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வடையில இருந்து எண்ணெய் பட்டுட்டா போச்சு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அவன் அவசரமாக அவரை தள்ளி நிறுத்த, சரிடா சரி என அவனிடம் ஒப்புக்கொண்டவர் எதிரே சோஃபாவில் இருந்த பொம்மையை அழைத்து கொண்டு, வா பொம்மி, நாம போகலாம். அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாமளும் வடை சாப்பிடலாமா என அவளிடம் கொஞ்சிக் கொண்டே எதிர் வீட்டை நோக்கி நடந்தார். சம்யு அழகர் குனிந்து மும்முரமாய் ஒட்டி கொண்டிருந்த வெள்ளை நிற சார்ட் பேப்பரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவரோடு தன் வீடு நோக்கி நடந்தாள். அடுத்த நாள் காலையில் அழகர் தன் பள்ளியில் சுருட்டி வைத்திருந்த சார்ட் பேப்பரை பிரித்தபோது அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருந்த வைரஸ் மாடலில் ஆங்காங்கே ஆமவடை ஓட்டி கொண்டிருந்தது. வகுப்பில் இருந்த மாணவர்கள் வாய்விட்டு சிரிக்க அவர்களை அடக்கிய ஆசிரியர், வாட் இஸ் திஸ் அர்ஜு என அவனையும் கடிந்து கொண்டார். இது எப்படி நடந்திருக்கும் என அவன் மண்டையை பெய்த்து கொண்டும் அவனுக்கு விடைதான் கிடைக்கவில்லை. அந்த பிரச்சனை அதோடு நிற்காமல் தினம் தினம் வேறு வேறு ரூபத்தில் அவனை தாக்கியது. முதலில் அவன் வீட்டுப்பாட நோட் பக்கங்கள் தாறுமாறாக கிழிக்கப்பட்டது. சில நாட்களில் அவன் எழுது பொருட்கள் தொடர்ச்சியாய் தொலைந்து போயின. அவன் பாட புத்தகங்களில் தினம் ஒரு வண்ண கலவை அபிஷேகம் நடந்தது. அர்ஜுன் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்தான். இதை செய்வது யார் என கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் பிறந்தது. அன்றும் தன் வீட்டு பாடத்தை முடித்தவன் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக விளையாட செல்பவன் போல் வெளியே சென்றுவிட்டு கொல்லைப்புற கதவு வழியே மீண்டும் வீட்டுக்குள் வந்து நீண்ட சோஃபாவின் பின்புறம் தன் புத்தக பையை பார்த்தபடி ஒளிந்து அமர்ந்து கொண்டான். அடுத்த 10வது நிமிடம் வீட்டுக்குள் பூனை நடை நடந்து வந்த சம்யு சுற்றமுற்றும் யாராவது இருக்கிறார்களா என பார்வையால் ஆராய்ந்துவிட்டு அவன் பையை திறக்கத் தொடங்கினாள். அர்ஜுனுக்கு அதிர்ச்சி, ஆத்திரம் எல்லாம் ஒருங்கே தோன்றியது. இந்த 10 பைசா பல்பம் தான் தினம் இவ்வளோ வேலை பார்க்குதா? இருடி, உனக்கு இருக்கு நாளைக்கு. மனதிற்குள் கருவி கொண்டவன் அன்று தன்னை அவளிடம் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. சம்யு வந்த வேலையை செவ்வனே முடித்துவிட்டு தன் வீட்டை நோக்கி ஓடிவிட்டாள். அடுத்த நாள் அதே போல அழகர் சோஃபாவின் பின்புறம் மறைந்து அமர்ந்திருந்தான். சம்யுவும் அவன் விளையாட சென்றிருக்கிறான் என்ற நம்பிக்கையில் அவன் புத்தக பையை நோக்கி நடந்தாள். அவள் அவன் பையை திறந்ததுதான் தாமதம். ஒரு கருநாகம் ஷ் என்ற சப்தத்தோடு படம் எடுத்து தலையை தூக்கியபடி வெளியே வர சம்யு அம்மா என அலறியபடியே வேகமாய் எழுந்தவள் பின்புறம் இருந்த மிதியடி வழுக்கி அப்படியே மல்லாக்க பின்புறம் விழுந்தாள். அவள் குரல் கேட்டு பின்கட்டில் சமையல் வேலையில் இருந்த ரஞ்சனி பதறி அடித்து ஓடி வந்தார். அவள் விழுந்து கிடப்பதை கண்டவர் அவளை தூக்கி சமாதானப்படுத்தி கொண்டே அவள் வீட்டுக்கு சென்றார். அடுத்த நாள் சம்யுவிற்கு நல்ல காய்ச்சல் கண்டுவிட்டது. பள்ளி முடிந்து வந்தவன் தன் தாயோடு நல்ல பையனைப் போல அவளை கண்டு வர சென்றான். பெரியவர்கள் வெளியே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க அவள் படுத்திருந்த அறையில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன் அந்த அறைக்குள் சென்று நல்ல உறக்கத்தில் இருந்தவளை உலுக்கி எழுப்பினான். அரை தூக்கத்தில் கண் விழித்தவளிடம் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த பொம்மை ரப்பர் பாம்பை எடுத்து காட்டியவன், இனிமேல என் பேக்ல கை வச்ச இது நிஜமாவே உன்னை கடிச்சிடும் என சொல்லிவிட்டு அதில் இருந்த தானியங்கி பொத்தானை அமுக்க ரப்பர் பாம்பு ஷ் உஷ் என குரல் எழுப்பிக்கொண்டே படம் எடுத்து நெளியத் தொடங்கியது. சம்யுவிற்கு பயத்தில் வியர்த்து கொட்டத் தொடங்கியது. அழகர், அழகர், இனி நான் உன் பைய தொடமாட்டேன், அதை வெளியே கொண்டு போ அழகர் என அழத் தொடங்க அவளை மேலும் சற்று நேரம் மிரள வைத்துவிட்டு அதன் பிறகே அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். சம்யுவிற்கு உடல் நலம் தேரா 1 வாரம் பிடித்தது. அவள் மீண்டும் இயல்பாகி பள்ளி சென்று வர தன் அண்ணன்கள் தன் ரப்பர் பாம்பை வைத்து தன் நண்பர்களுடன் விளையாடுவதை கண்டவள் முதலில் மிரள, அது ஒண்ணுமில்ல பொம்மிமா, ரப்பர் பொம்மை என அவளுக்கும் அதை விளையாட பழகி கொடுத்தனர். முதலில் கொஞ்சம் பயந்தவள் பின்பு பயம் நீங்கி அதை இயல்பாய் தொட்டு விளையாடத் தொடங்கினாள். டேய் எலும்பு கூடு, இந்த பொம்மையை கட்டியே என்ன அழவிச்ச? உன்ன இரு உனக்கு இருக்கு. அன்று இரவு அர்ஜுன் தன் அறையில் பேயை கண்டதாக மிரண்டு 1 வாரம் காய்ச்சலில் விழுந்தான். நடந்தது இதுதான்.
தன் அண்ணன்கள் அறையில் இருந்த ஒரு பேய் முகமூடியை அணிந்து கொண்டவள் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவனை தட்டி எழுப்பி பே என அவன் முகத்திற்கு நேரே அலறிவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டாள். அர்ஜுனுக்கு பீதி கிளம்பி காய்ச்சல் வந்து விட்டது. இது இவள் வேலை என கண்டு கொண்ட அர்ஜுன் தன் பழி வாங்குதலை வேற வகையில் துவக்கினான். இப்படியே இருவரும் எலியும் பூனையுமாக ஒருவரை ஒருவர் எப்போது நேருக்கு நேர் கண்டாலும் சீறிக்கொண்டே அலைந்தனர். அழகர் அவர்கள் தோப்பில் தன் சகாக்களுடன் திருட்டுத்தனமாக முதல் சிகரெட்டை ஊதியதை அங்கே தன் நண்பிகளுடன் திருட்டுத்தனமாக மாங்காய் பறிக்க சென்ற சம்யு கண்டுவிட அடுத்த நொடி அதை அவன் வீட்டில் பற்ற வைக்க அவன் தந்தை அவனுக்கு விடிய விடிய தீபாவளி கொண்டாடி தீர்த்தார். சம்யு தன் தோழிகளுடன் திருட்டுத்தனமாக ஸ்பெஷல் கிளாஸ் என போய் சொல்லிவிட்டு அவர்கள் ஊரின் எல்லையில் இருந்த டூரிங் டாக்கீஸில் ரஜினி படம் பார்க்க வந்ததை அதே ஊரின் எல்லையில் இருந்த இன்னொரு டுபாக்கூர் திரையரங்கில் ஷகிலா படம் பார்க்க வந்த அழகர் கண்டுவிட அதை அவள் வீட்டில் சத்தமின்றி போட்டு கொடுத்து அன்று இரவு சம்யுவிற்கு அவள் வீட்டில் விடிய விடிய விறகடி பூஜையை நடத்தி வைத்தான். இவர்கள் இருவரும் இப்படி சண்டையிட்டு தெரிய இவர்கள் குடும்பம் ஐஸ் ஏஜ் கதாபாத்திரங்களைப் போல ஒருவருக்குள் ஒருவர் உருகி கரைந்திருந்தனர். சம்யுவிற்கு 12 வயதிலேயே நீண்ட அடர்ந்த தலைமுடி. ஒவ்வொரு பள்ளி விடுமுறை தினத்தன்றும் அழகாய் தலைக்கு குளித்து ரஞ்சனையிடம் விதம் விதமாய் தலை அலங்காரம் செய்து கொள்வாள். அன்றும் அப்படித்தான். தன் முன் தலையை கொடுத்து அமர்ந்திருந்த சம்யுவிற்கு பிரெஞ்சு பிளாட் பின்னலை பின்னிக் கொண்டிருந்த ரஞ்சனி தலை அலங்காரத்தை முடித்தவுடன் சம்யுவின் கையில் சீப்பை கொடுத்துவிட்டு, ஏன் பொம்மி, இங்க இருக்கிற வரைக்கும் இந்த அத்தை உனக்கு தலை சீவி விடுறேன். சரி, உனக்கு கல்யாணமாகி நீ வேற ஊருக்கு போயிட்டா அப்ப என்ன செய்வேன்னு பார்க்குற. பூரிக்கு மசால் தாளிக்க விடாம வம்படியா என்னை இழுத்துக்கிட்டு வர இல்ல. அவளிடம் போலியாய் அழுத்து கொண்டே அவர் சமையல் அறைக்குள் நுழைய, போ அத்தை, அப்படியெல்லாம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இல்ல, உன்னை கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். நீ வரமாட்டேன்னு சொன்னா அப்படியே உன்னை கேட் உமன் மாதிரி தூக்கிட்டு போயிடுவேன். அவள் கையை தூக்கி அலாக்காக ரஞ்சனியை தூக்குவதைப் போல் பாவனை செய்துவிட்டு தன் நீண்ட பின்னல்கள் தன் முழங்காலில் அசைந்தாட சம்யு தன் வீட்டை நோக்கி ஓடினாள். அங்கே நடந்த சம்பாஷணையை வெளிப்புற திண்ணையில் பேப்பர் படிப்பவர் போல் அமர்ந்து ரசித்து கொண்டிருந்த கஜேந்திரனின் மனதில் அந்த எண்ணம் பளிச்சிட்டது. அந்த எண்ணம் தோன்றியவுடன் அன்று இரவு நேர தோப்பு விருந்திற்கு தன் நண்பரை வரவழைத்தார். நண்பர்கள் இருவரும் நெடு நாட்களுக்கு பிறகு மதுபானம் அருந்தியபடி தங்கள் பழைய கதையெல்லாம் பேசி கழித்தனர். அப்போது கஜேந்திரன், ஏல வீரபாண்டி, அடிக்கடி சொல்லுவல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள சம்பந்தம் கலக்க கொடுப்பினை இல்லைன்னு. எனக்கு என்னமோ அந்த கொடுப்பினை இப்ப வந்தாச்சுன்னு தோணுது. கஜேந்திரன் மர்மமாய் புன்னகைக்க, என்ன சொல்ற கஜானி, புரியற மாதிரி பேசு என வீரபாண்டி கஜேந்திரனின் தோளில் அடிக்க, நீயே ஒரு மரமண்ட, உனக்கு புளிய தேய்ச்சி தான் புரிய வைக்கணும். சரிப்பா, நான் நேரடியாகவே கேட்குறேன். என் பேரன் அழகருக்கு உன் பேத்தி சம்யுக்தாவை கட்டித்தர உனக்கு சம்மதமா என வாயில் புன்னகையோடு வினவ சற்று நேரம் வீரபாண்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. விஷயம் அவர் மூளைக்கு உரைத்த போது, டே கஜா என ஆரவார கூச்சல் எழுப்பியபடி தன் நண்பனை ஆறத் தழுவி இருந்தார். இருவரும் மேலும் சில நேரம் தங்கள் உலகில் மூழ்கி இருந்துவிட்டு வீடு திரும்பும்போது வீரபாண்டியின் கைகளை பிடித்து கொண்ட கஜேந்திரன் லேசாக ஏறிய போதையோடு, டேய், இந்த கல்யாணத்தை கண்டிப்பா சரியான காலத்துல நடத்தி வைப்பேன்னு எனக்கு வாக்கு கொடு என அவர் கைகளை பிடித்து கொண்டே கேட்க தன் உள்ளங்கையை அவர் கைகளில் பதித்த வீரபாண்டி, நாம கண்டிப்பா சேர்த்து நடத்தி வைப்போம்டா, மனசுல எதையும் உழட்டிக்காம போய் தூங்கு என அவரை அனுப்பி வைத்தவர் மறுநாள் காலையில் அவரை கண்டது புன்னகை உறைந்த இதழோடு அமரராகத்தான். கொஞ்சம் குடி, நிறைய சந்தோஷம். அன்று இரவு அவருக்கு வலியில்லாத மாரடைப்பை கொண்டு வர உறக்கத்திலேயே கஜேந்திரன் இறைவன் பாதங்களை சரணடைந்து விட்டார். காலையில் வெகு நேரமாகியும் எழுந்து கொள்ளாத அவரை எழுப்ப சென்ற சுந்தரம் அப்பா என்று கத்திய கதறலில் பாண்டிய குடும்பம் மொத்தமும் அவர் இல்லத்தில் குவிந்து விட்டது. தனக்கும் தன் தோழனுக்கும் முதல் நாள் நடந்த உரையாடலை அவர் சொல்லி அழ அதை கேட்ட மொத்த ஊரும் கண்ணீரில் கரைந்து
தன் தந்தையின் கடைசி ஆசை சம்யுவுடனான தன் மகனின் திருமணம் என்பதை அறிந்து கொண்ட சுந்தரம் தன் உயிரை கொடுத்தேனும் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க மனதிற்குள் சங்கல்பம் செய்து கொண்டார். துக்க வீட்டில் உடனே சுப நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற அவர்கள் குல வழக்கப்படி 8ஆம் வகுப்பில் இருந்த சம்யுவிற்கும் அம்மையால் 1 வருட படிப்பு பாதிக்கப்பட்டு 11ஆம் வகுப்பில் இருந்த அழகருக்கும் இரு வீட்டின் சார்பில் வெற்றிலை பாக்கில் பணம் வைத்து ஊர் பெரியவர்கள் மத்தியில் திருமண உறுதி செய்து கொண்டனர். ஊர் மத்தியில் உறுதி செய்வதன் காரணம் இனி எக்காரணம் கொண்டும் அந்த பெண்ணோ அல்லது பையனோ அல்லது இரு குடும்பத்தை சார்ந்தவர்களோ அந்த திருமணத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் நிறுத்தக்கூடாது என்பதற்காகவே. பெரியவர்கள் வெற்றிலை பாக்கை மாற்றிக்கொள்ள கூட்டத்தில் எதிரெதிராக நின்று கொண்டு இருந்த சம்யுவும் அழகரும் ஒருவரை ஒருவர் ஜென்ம விரோதிகளைப் போல முறைத்து கொண்டு நின்றனர். அழகர், வண்டியை நிறுத்துப்பா, பெருமாள் கோயில் வந்துடுச்சு, ஒரு பூஜையை போட்டுட்டு போவோம். தன் தந்தையின் உரத்த குரலில் திடுக்கிட்டு தன் கடந்த கால நினைவுகளில் இருந்து கலைந்தவன் வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்தினான். சுந்தரம் வண்டியில் இருந்து இறங்கி முன்னால் செல்ல அவரை தொடர்ந்து அரை தூக்கத்தில் தீபக்கும் அவனை தொடர்ந்து கலாட்டா குடும்பமும் செல்ல அர்ஜுன் கடைசி ஆளாக சற்று தனியே நடந்து கொண்டிருந்தான். கோயில் வாயிலில் இருந்த முதல் படியை தொட்டு வணங்குவதற்காய் அவன் குனிய, ஏய் தர்ஷனா, ஓடாத, நில்லு என்ற ஒரு பெண்ணின் இனிய தேன் குரல் அவன் காதுகளை தீண்டியது. அந்த குரல் அவனுள் நுழைந்து ஏதோ நினைவுகளை தூண்ட அர்ஜுன் விரைவாய் நிமிர அதுவரை தனக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த தன் சித்தப்பா பெண்ணின் மேல் மட்டும் கண்களை பதித்திருந்த யுவதி கீழே குனிந்திருந்த ஆடவனை கவனிக்க தவறிவிட்டாள். முதுகு வரை சீராய் வெட்டப்பட்டு இருந்த கூந்தல் அவள் ஓடி வந்த வேகத்திற்கு காற்றில் கருந்தூரிகை என கவிதை எழுத அவள் அணிந்திருந்த சந்தன நிற தாவணி அவள் தேன் நிறத்தை மேலும் மிகைப்படுத்தி காட்ட தான் அணிந்திருந்த ஊதா நிற பாவாடையை கெண்டைக்கால் வரை அவள் உயர்த்தி பிடித்து ஓடி வந்ததில் அவள் கொலுசுகள் சிம்பொனி கீதம் இசைக்க நெடு மரம் போல ஒருவன் வாயிலில் தன் வாயை பிளந்து கொண்டு தன்னை கவனித்து கொண்டிருக்கிறான் என்பதை அறியாத பேதை முழு வேகத்தில் அந்த சிறுமியை துரத்த முற்பட தனக்கு முன் இருந்த நிலவாசல் படியை கவனிக்க தவறிவிட்டாள். அவள் ஓடி வந்த வேகத்திற்கு அந்த நிலவாசல் படியை கவனிக்காமல் செல்ல, என்னை கண்டுக்காம போற இல்ல உன்ன என புலம்பியதோ என்னவோ அந்த மேடிட்ட வாசல் அவள் கால்களை வலுவாக பதம் பார்க்க பிடித்து கொள்ள சுற்று பிடிப்பு ஏதும் இல்லாததால் அப்படியே சரிந்து விழத் தொடங்கினாள். அவள் கீழே விழும் முன்னே அவள் இடையில் கை கொடுத்து அணைத்த வாக்கில் வந்து தாங்கி கொண்டான் அர்ஜுன். கீழே விழப்போகிறோம் என்ற பயத்தில் அவள் விழிகளை அழுந்த மூடிக்கொண்டிருக்க அந்த முகம் அவனுக்கு பரிச்சயமாய் தோன்றியதோ என்னவோ. அவள் முகத்தை திரை போல் மறைத்திருந்த முடிக்கற்றைகளை ஒரு கரத்தால் மென்மையாய் அவள் காதின் புறம் ஒதுக்கியவன் பயத்தில் சற்றே வெளிரிய அவள் முகத்தை ரசனையோடு பார்த்து கொண்டே இருக்க தான் கீழே விழவில்லை என்ற செய்தியை தன் மூளை மூலம் அறிந்த சம்யு தன் பெரிய விழிகளை திறந்து தன்னை தாங்கிக் கொண்டிருந்த கம்பீரத்தின் மொத்த உருவமாய் நின்ற ஆண்மகனை சற்றே குழப்பத்தோடு பார்த்தாள். திக்கித் திணறி தேங்க்ஸ் என அவனிடம் உரைத்துவிட்டு அவள் தன் சொந்த முயற்சியில் நிற்க முயல அவள் இடையில் இருந்த கையில் ஒரு முறை அழுத்தத்தை சற்றே கூட்டிவிட்டு பின்பு அவளை விடுவித்தான் அர்ஜுன். அவனின் அந்த செய்கையில் அவள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஏதோ ஒரு மின்சாரம் ஓடி அவள் உடலை சில்லிட வைத்தது. அவள் அந்த உணர்வை தன் கண்களில் தேக்கி அவனை பார்க்க இப்போது மின்சாரம் பாய்வது அவன் முறை என்றானது. இவள் முன்னால் போன சிறுமியை அவள் தொடரத் தொடங்குகையில் இவ்வளவு நேரமாகியும் தன் மகன் உள்ளே வரவில்லையே என அவனை தேடி வந்த சுந்தரம் தனக்கு முதுகுப்புறத்தை காட்டி நின்று கொண்டிருந்த மங்கையை நொடியில் இனம் கண்டு கொண்டார். அவர் தன் உரத்த குரலில், அடடே பொம்மிமா, கோயிலுக்கு யார் கூட வந்திருக்க? அர்ஜுன், நீ ஏண்டா இன்னும் துவாரபாலகர் மாதிரி கோயில் வாசல் படியிலே நிற்கிற? அவர் நொடி பொழுதில் இருவர் பெயரையும் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ள வைத்ததில் இருவரும் ஒருவருக்கொருவர் அதிர்ச்சி கலந்த பார்வையை மற்றவர் மேல் வீசிக்கொண்டனர். நீயா நீயா நீதானா? இருவர் முகத்திலும் முதலில் திகைப்பு, பின் அதிர்ச்சி, பின்பு ஆத்திரம், பின்பு குரோதம் என உணர்வுகள் மாறி மாறி தாண்டவம் ஆடியது.
அதற்குள் சாமி கும்பிட்டு முடித்த சம்யுவின் குடும்பம் வெளியே வர அவர்கள் அர்ஜுனிடம் நலம் விசாரித்துவிட்டு கோயிலில் நின்று பேசுவது முறையாக இருக்காது என்று சொல்லி வீட்டுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு தங்கள் காரை நோக்கி நடந்தனர். அவர்கள் உடன் நடந்த சம்யு திரும்பி அழகரை ஒரு முறை முறைத்தாள். அழகரும் சளைக்காமல் அவள் முறைப்பை திருப்பிக் கொண்டு இருந்தான். இருவர் பார்வையும் மற்றவருக்கு சொன்ன செய்தி ஒன்றுதான், அது உன்னை கண்டிப்பா ஜெயிப்பேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.